அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் வெளிமாநில பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான 2 காவலர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணாமலையார் கோவிலுக்கு தரிசனம் செய்ய வந்த ஆந்திர மாநில பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் காவலர்கள் சுரேஷ் ராஜ், சுந்தர் கைதாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், விவரங்கள் என்ன? திருவண்ணாமலையில் ஆந்திர மாநில இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த விவகாரத்தில் காவலர் 2 பேர் மீதும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து மாவட்ட ஆட்சியர் தத்வராஜ் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருவண்ணாமலை அடுத்த ஏந்தல் புறவழிச்சாலையில் ஆந்திராவில் இருந்து கடந்த செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி நள்ளிரவு 2 மணி அளவில் மினி சரக்கு வாகனத்தில் வாழைத்தாரில் ஏற்றிக்கொண்டு திருவண்ணாமலைக்கு வந்துள்ளது. அந்த சரக்கு வாகனத்தில் 2 பெண்கள் மற்றும் ஓட்டுநர் உட்பட 3 பேர் வந்துள்ளனர். அப்போது புறவழிச்சாலையில் இரவு நேர ரோந்து பணியில் இருந்த கிழக்கு காவல் நிலைய காவலர்களான சுந்தர் மற்றும் சுரேஷர் ஆகிய இருவரும் அந்த வாகனத்தை வழிமறித்து சந்தேகம் உள்ளதாக கூறி வாகனத்தில் இருந்தவர்களை கீழே இறக்கி விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது அந்த பெண்கள் 2 பேரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக வந்ததாக கூறியுள்ளனர். உடனடியாக காவலர் 2 பேரும் நாங்கள் கோவில் அருகே இறக்கி விடுகிறோம் என கூறிவிட்டு ஒரு பெண்ணை சாலையோரமாக கீழே தள்ளிவிட்டு இளம்பெண்ணை மற்றும் ஆள் நடமாட்டம் இல்லாத புதரில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் தலைமையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு குற்றச்சாட்டில் ஈடுபட்ட சுந்தர் மற்றும் சுரேஷ் ராஜ் ஆகிய இருவரையும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள நிலையில் தற்போது காவலர் 2 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தத்வராஜ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.